ஸோ உங்களோட சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த சிலபஸை ரீட் த சிலபஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஃபர்ஸ்ட் யூனிட்ல எந்த ரைட்டர் இருக்காரு, அவங்களோட எந்த ஒர்க் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அண்ட் செகண்ட் யூனிட்ல என்ன, தேர்ட் யூனிட்ல என்ன, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் யூனிட்ல என்ன. பிகாஸ் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல வந்துடும். மோஸ்ட் ப்ராபப்ளி பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல வந்துடும். அப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ரைட்டா அவங்களோட ஒர்க் என்ன, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கை ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த ரைட்டா இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். செகண்ட் திங், லாஸ்ட் 5 யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட ரிலேட் ஆகி வரக்கூடியது அந்த ஆஸ்பெக்ட்ஸில். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரும் நம்மளுக்கு செவன்த் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். செவன்த் யூனிட் நம்மளுக்கு இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சைமல்டேனியஸாக அதில் காமன்வெல்த் லிட்ரேச்சரும் வரும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் காமன்வெல்த் லிட்ரேச்சர்னா நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர் இருக்கு, நம்மளுக்கு ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் இருக்கு. ஸோ இப்படிங்கிற எல்லா அதுக்கப்புறம் கனடியன் லிட்ரேச்சர் இருக்கு. ஸோ இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல அடுத்தது 8 யூனிட் லிட்ரேச்சரிசம். லிட்ரேச்சரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷனு. ஆக்சுவலி 11 எஸ்ஏஸ் தான். இந்த 11 எஸ்ஏஸும் நீங்கள் எப்படி தான் படிக்கணும்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல படிக்கணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குன்னா பொயட்டிக்ஸோட டிரான்ஸ்லேஷன் வேர்ஷன் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் வேர்ஷன் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேஷன் வேர்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். அந்த டிரான்ஸ்லேஷன் வேர்ஷனை லைன் பை லைன் படிக்கணும். ஒரு டேர்ம் கூட மிஸ் ஆகாமல் படிக்கணும். அப்போ ஒரு ஒரு 1 வீக் எடுத்துக்குங்க. ஒரே ஒரு கிரிட்டிசம் எடுங்க, அந்த கிரிட்டிசமை படிங்க ஒரு 1 வீக். அப்போ 11 போர்ஷன்ஸ் இருக்கு. லிட்ரேச்சர் கிரிட்டிசம்ல 11 போர்ஷன்ஸ் இருக்கு. அந்த 11 போர்ஷன்ஸ்னா அப்போ 11 வீக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த லிட்ரேச்சர் கிரிட்டிசமை தரவு பண்ணிருக்கலாம். அப்ப தரவா நீங்க இதுல இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஜாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற பேசிஸ்ல இதுல நீங்க தரவு பண்ணிருக்கலாம். இதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஒரு வீக்ல எடுதுங்க ஒவ்வொரு போர்ஷனையும். ஸோ லாங்குவேஜ் அண்ட் லிங்குவஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாஜின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஒரு 1 வீக்கா. ஸோ ஒரு டாபிக்னு எடுத்தீங்கன்னு ஒரு 1 வீக். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அண்ட் பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இது ஒரு 1 வீக் எடுங்க. அப்படின் போது ஸோ 52 வீக்ஸ் இருக்கு இயர்லி. அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரவங்க காட்டியும் நம்ம ஃபுல் சிலபஸையும் பார்த்துருக்கலாம், அதை ரிவைஸும் பண்ணியிருக்கலாம், ரொம்ப தெளிவாகவும் இருக்கலாம். ஸோ நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸோ ரிவிஷன் தான் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட பிரைமரி டியூட்டிஸா இருக்கணுமே தவிர எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ரைட். ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மோஸ்ட் ப்ராபப்ளி இது கிராமர் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய யூனிட். இது ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. இப்போ இந்த 2025ல வந்திருக்கக்கூடிய சிலபஸ்ல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்கூல் புக்ஸ் எடுத்து அந்த ஸ்கூல் புக்ஸை ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேசஸ்னா என்ன, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்க தெளிவா கிராஜுவலா நீங்க பண்ணலாம். அப்படி கிராஜுவலா பண்ணும் பொழுது உங்களோட இம்ப்ரூவைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்களே என்ன பண்ண முடியும்னா வேல்யூ பண்ண முடியும். ஸோ இம்ப்ரூவைசேஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. இம்ப்ரூவைசேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்மளோட சக்சஸுக்கு லீட் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லைன்னா நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லைன்னா நம்மளால கோத்ரூ பண்ண முடியாது. ரைட். எனிஹவ் ஐ ஜஸ்ட் கிவ் யூ த சிலபஸ் ரைட் நவ். ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 1ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்போ இருந்து 1400 to 1600 அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இது என்ன பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரெனைசான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய டேர்மும் போய் பாருங்க. வாட் இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ தரவுலி ஸோ த ரெனைசான்ஸ் வாட் த டேர்ம் ரெப்ரசன்ஸ். ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 1400 to 1600 அப்போ என்ன ரெனைசான்ஸு? ஸோ எப்படி ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலாந்துல வந்துச்சு. ஸோ ரெனைசான்ல என்னென்ன சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு, அப்போ லிட்ரேச்சர்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல வி நீட் டு கொஸ்டினா. ஓகே. அப்படி நீங்க கொஸ்டின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃபண்டமெண்டல் அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்.
அப்போ அந்த பேக்ரவுண்ட் தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்லாம் யார், அவங்க என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி சாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இருக்காருன்னா இவர் ரெனேசன்ஸ் ரைட்டர்ஸ் தான். ஸோ சைமல்டேனியஸா இந்த ரெனேசன்ஸ் டைம்ல ஈவன் ஸோ ஸ்லைட்லி நம்மளோட மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட், மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிற சென்ஸ்ல டிவைட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல வரக்கூடிய ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ரைட்டர் தான் நம்மளோட ஜெஃப்ரி சாசா. ஸோ அவரோட ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், அதே மாதிரி அவரோட ஒர்க் த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த புக் ஆஃப் டச்சஸ் நம்மளுக்கு இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்கு. இதோட ஸ்டோரி லைன் சிம்பிளா சொல்லி முடிக்கலாம். 2 நிமிஷத்துல ஸ்டோரி லைனை சொல்ல முடியும். 2 லைன்ல ஸ்டோரி லைன்ல சொல்ல முடியும். வாட் இஸ் தேர் இன் த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் அது கிடையாது இங்க. வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன். ஸோ அதோட தீமெட்டிக் வியூ என்ன, எங்க செட் ஆயிருக்கு, என்ன ஸ்டோரி லைன், யார் உள்ள கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதில் என்ன தீம் பேசியிருக்காங்க, என்ன பேக்ரவுண்ட் ஐடியாலஜி சொல்லியிருக்காங்க, இப்படிங்கிற அதோட வேல்யூஸும் புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது தான் we can easily so we have to ready for the questions. So in whatever manner the setups, so the question sets up, so the question set will be எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ரெடி ஆகணும். அதை பார்த்துங்க. புக் ஆஃப் டச்சஸும் சரி, ஏன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் புக் ஆஃப் டச்சஸ் இஸ் ஸோ இஸ் ரிட்டன் இன் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். ஓகே, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதியிருப்பாப்ல. அப்படி ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதியிருந்து நான் ஃப்ரெஞ்சை போய் படிக்க முடியுமானா டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரியே 2022 சம்திங் அந்த டைமில் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வச்சு மட்டும் கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. இந்த டைம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் மேக்ஸிமம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. அதோட தீமெட்டிக்கல் வியூஸ் இந்த மாதிரி தான் அவங்க கொஷின் போயிருந்துச்சு. ஒரிஜினல் டெக்ஸ்ட், அப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டும் படிக்கணும், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சமரிஸும் பார்க்கணும். ரைட். ஸோ ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்னா நியர்லி 800 லைன்ஸ் இருக்கு. ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்ல நியர்லி 800 லைன்ஸ், எக்ஸாக்ட்லி நாட் 800 பிளஸ் லைன்ஸ் இருக்கு. அந்த 800 பிளஸ் லைன்ஸையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வேர்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த பர்டிகுலராக ஒரு டேர்ம் எடுக்கிறோம், அந்த டேர்மோட ஸோ ஈவன் ஐ டோன்ட் நோ த very exact meaning of the term. So you go and so refer your dictionaries. டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணுங்க, எடுங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்மளோட எட்வர்ட் ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியன் எபித்தலாமியன். ஸோ ப்ரொத்தலாமியன் எபித்தலாமியன்ல ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸோ லாஸ்ட் டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. கின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பார். கித் அண்ட் கின் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய இடியம்ஸ். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் கின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த போமில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கின்னுங்கிறது என்னடான்னா அவர் பிறந்து வளர்ந்த ஊர் இங்கிலாந்து, அதை தான் கின் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த போம்ல. இதான் அந்த கொஸ்டின். அப்போ யூ ஷுட் நோ வாட் இஸ் தட். ஓகே, அது என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்போ வி ஷுட் லேர்ன் த போம் லைன் பை லைன். ஸோ நம்மளுக்கு எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இருக்காரு. அவர் ப்ரொத்தலாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் கொடுத்துருக்காரு, எபித்தலாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், ரைட்? ஸோ எக்ஸாக்டாக நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். ரைட். ஸோ பார்த்துங்க. அடுத்தது சார் தாமஸ் வயட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். சார் தாமஸ் வயட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இந்த ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போம் இருக்கு. இந்த ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 பார்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு போம். ரொம்ப ஸ்மால் போம் தான். ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் முடிச்சிடலாம். அப்படி இருக்கக்கூடிய போம் தான். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சார் தாமஸ் வயட். அண்ட் அலாங் வித் வயட்டோட நம்ம எப்பயுமே ரிமெம்பர் ஆகக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரே அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ரைட். ஸோ இது மூணுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய போயட்ரி. ஓகே. ஸோ த ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்களே என்ன பண்ணுங்க, ரீட் அவுட் பண்ணுங்க. ரீட் அவுட் பண்ணும்பொழுது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரைட். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் ஸோ கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்ட் ஆன் ஒன்லி ஜஸ்ட் கிவன் அந்த டைட்டில் ஆஃப் த ஒர்க்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரைட்டர்ஸை வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் கூட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்னோட எசேஸ். ஸோ பேக்னோட எசேஸை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும். ஸோ ஆஃப் ட்ரூத்தாக இருக்கட்டும், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஆஃப் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே 1 or 2 பேஜஸில் முடியும். பட் ஆஃப் ஸ்டடீஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஆஃப் ஸ்டடீஸில் லைன் பை லைனாக படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய
வேர்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ரெனேசன்ஸ் ஆஃப்டர் ரெனேசன்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அதோட வெக்காபுலரியோட என்ன அந்த வெக்காபுலரியோட மீனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியதான் பேக்கனோட எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் வெரி ப்ராமினன்ட் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரிட்டிக் அப்படின்ற சென்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு சர் பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் அப்பாலஜி ஃபார் போயிட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கிரிட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடியது இந்த சர் பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் தான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பைபிள்ல இருந்து புக் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் பைபிள் நாலேஜ் ஆர் இஃப் யூ ஹாவ் எனி பைபிள், ஸோ தமிழ் வேர்ஷன் வாங்கினாலும் ஓகே, இங்கிலீஷ் வேர்ஷனே இருக்கு அப்படின்னாலும் மச் பெட்டர். ஸோ அதில் புக் ஆஃப் ஜாப்னே இருக்கும். ஓகே, ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஸோ யோவான் ஐ திங்க் ரைட், ஐ எம் நாட் ஷூர் அபவுட். ஸோ யோவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோபு. போர்ஷன். யோபு. எஸ் சார். ஓகே ரைட். ஸோ அந்த யோபு அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை படிச்சுட்டு இங்கிலீஷ் வேர்ஷன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ எப்படி சஃபர் ஆனாங்க, ஸோ என்ன மாதிரி அவங்க அதுல இருந்து ரீகலெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது பைபிள் இருக்குன்னு இது. வேற உங்களுக்கு செகண்டரி டெக்ஸ்ட் காட்டிலும் பைபிளை நீங்க ரெஃபர் பண்ணலாம். பைபிளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் ஸோ ட்ராமா அப்படிங்கும் பொழுது கிறிஸ்டபர் மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ராமா. டெக்ஸ்ட் கிடைச்சுன்னா வாங்கி படிக்கலாம். டெக்ஸ்ட் கிடைச்சிச்சுன்னா வாங்கி படிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸோட படிக்கணும். அதே மாதிரி அதோட பேக்ட்ராப் தெரிஞ்சு படிக்கணும். என்ன ஏது அப்படிங்கிற பேக்ட்ராப் தெரிஞ்சு படிக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துங்க. ஸோ தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸில் இருக்கக்கூடியதான் ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இட்ஸ் தரோலி பேஸ்ட் ஆன் மர்டர். ஓகே, ஒரு மர்டரை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் பிகின்ஸ் வித் மர்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் மர்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹவு ஸ்பானிஷ் ட்ராஜடி பிகின்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஹவு ஸ்பானிஷ் ட்ராஜடி எண்ட்ஸ், ஸோ ஈவன் அட் த டைம். ஸோ திஸ் மே பி a question. டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்த்தீங்கன்னா that Fastus has been divided into 5 segments, which means 5 acts. So, Anna, Dr. Christopher Marlowe has not written 5 acts அப்படிங்கிற சென்ஸ்ல இல்லை. லேட்டர் ஸோ ஈவன் ஏன்னா ஆஃப்டர் 1600க்கு அப்புறம் தான் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேவே கம்பைல் பண்ணி ஸோ ரிட்டன் பை கிறிஸ்டபர் மார்லோ அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஓகே, ஆஃப்டர் 1600 ஏன்னா அவர் 1592 சம்திங்லேயே அவர் இறந்துருவார். நாட் ஸோ நாட் அட் ஆல் நேச்சுரல் டெத். ஆக்சுவலி ஹி வாஸ் மர்டர்ட். ஓகே, ஹி வாஸ் மர்டர்ட் அப்படிங்கிறதும் ஒரு ரூமர். ஹவு கிறிஸ்டபர் மார்லோ பிகேம் அன்னோன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இட்ஸ் ஆல் ஃபியூட்டைல், நம்மளுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ். பட் அங்கே இங்கே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹி வாஸ் கில்ட். ஸோ ஹி வாஸ் கில்ட் பை கிவிங் சர்டன் ஸோ நான் ஈட்டபிள் ட்ரிங்க் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. ரைட், பட் நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரிலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் 1592 இறந்துட்டாருன்னா ஆஃப்டர் 1604 ஐ திங்க். ரைட், ஸோ அந்த டைமில் தான் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளப்டான ஒரு கம்பைல்டான ஒரு டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கும் பொழுது அவர் எழுதக்கூடிய டைமில் இந்த ஆக்ட் வைஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இருந்தாலும் டுடே வி ஹாவ் ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் ஹேஸ் 5 ஆக்ட் அப்படிங்கிற சென்ஸில் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஸ்லைட்லி ஏன்னா கிறிஸ்டபர் மார்லோ இஸ் யூனிவர்சிட்டி வெஸ்ட், யூனிவர்சிட்டி விட்ஸ், சைமல்டேனியஸ்லி தாமஸ் கிட்ஸும் யூனிவர்சிட்டி விட்டு தான். ரைட், அப்படிங்கும் போது ஸ்பானிஷ் ட்ராஜடி நாட் 5 ஆக்ட் பிளே, இட்ஸ் அ 4 ஆக்ட் பிளே. சம்திங் டிஃப்ரெண்ட். இதுவுமே கொஸ்டின்ஸாக கேட்கலாம். ரைட், ஸோ நம்ம பெரிய விஷயங்களாவே தேடிட்டு இருப்போம். சின்னதாக மைல்டாக கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் முக்கியமான ஒரு ட்ராமா. அண்ட் பென் ஜான்சனோட வெரி ஃபர்ஸ்ட் ட்ராமா எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட், ஸோ why this drama is named as every man in his humor அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். why this drama is named as every man in his humor? Because every man, so everybody, not only the lower class people, so the upper class people, everyone has that காமிக் சென்ஸ். எல்லாத்துக்குள்ளுமே அந்த காமிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ ஸோ ஓல்டன் ஐடியாலஜி, ஓகே, நாட் பை பென் ஜான்சன் அதை டிட்டர்மைன் பண்ணல.
ஓல்டன் ஐடியாலஜி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பென் ஜான்சன் ஒரு வியூக்கு சொல்லியிருப்பாரு. 4 ஃப்ளூயிட் இருக்கும், 4 விதமான இரத்த சுரப்பிகள், நாளங்கள், அது தமிழ்ல எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ரைட். ஸோ அந்த அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹியூமரிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேரியேஷன் ஆகும். ஸோ பர்சன் டு பர்சன் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல வரக்கூடியதான் இந்த பென் ஜான்சனோட எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமன். ஸோ ஈவன் ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஸோ திஸ் பிளே வாஸ் ஸோ டேக்கன் பை அண்ட் ஆக்டட் பை அப்படிங்கிற சென்ஸில் கொண்டாடக்கூடியதான் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600 இதுக்குள்ள நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு எந்த டைம்ல ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் லிட்டில் பிட் லேட்டர் ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சம்டைம்ஸ் ரெனேசான்ஸ் கம்ஸ் ஸோ கவர்ஸ் அன்டில் 1660 அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஜான் டன்னே ரெனேசான்ஸோட வரக்கூடிய ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் ஸோ இட் வேரிஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த புக்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனை பொறுத்து அது வேரியேஷன் ஆகும். ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அப்ராக்சிமேட்லி இட்ஸ் 1400 to 1600. ஓகே, ரைட். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரைட். நம்மளோட செகண்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1601 to 1798. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்க ஒரு 198 இயர்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் வரக்கூடியதான் 198 இயர்ஸ். ஏன்னா 1600 அப்படின்னு சொல்லக்கூடியது 1603 நம்மளோட குவீன் எலிசபெத் இறந்துறாங்க. அதுக்கப்புறம் ஜக்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய விச் மீன்ஸ் ஒரு ஸ்காட்டிஷ் கிங் என்ன ஆகிறாருன்னா பிரிட்டிஷ் ரூலராக மாறாரு. ஸ்காட்டிஷ் கிங், ஸ்காட்லாண்டோட கிங் பிரிட்டிஷ் ரூலர் ஆகிறாரு. பிரிட்டிஷ் ரூலர் ஆகிறான் பொழுது அவருக்கு நேம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜேம்ஸ் ஒன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஜேம்ஸ் ஒன் இஸ் நாட் அட் ஆல் ரியல் நேம் ஆஃப் த ரூலர். ஜேம்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது when Scottish king became a king of England. ஓகே, இங்கிலாந்துக்கு கிங் ஆகிறாப்ல. ஸோ இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட் வாஸ் ரூல் பை த சேம் கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் வருது. அந்த ரீசனால அதை ஜக்கோபியன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஜக்கோபியன் பீரியடுக்கு அப்புறம் ஸோ அவர் ரோமன் கேத்தலிசமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாப்ல. ரைட். ஸோ ஸோ த சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு ஸ்லைட்லி சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாப்ல. ஸோ அதுக்கப்புறம் அவரோட பையன் சார்ல்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னன்னு தெரிஞ்சுக்கலே. ஸோ 1625 ஹி கேம் டு த்ரோன். ஓகே, ரைட். ஸோ அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா வாட் ஹிஸ் ஃபாதர் டெட் டு த என்டையர் கண்ட்ரி, அது அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த ரீசனால ஸோ அவரை பிஹெடட் பண்ணுறாங்க அட் சர்டன் டைம். சிவில் வார் பிரேக் ஆகுது. சிவில் வார்னால ஆலிவர் கிராமல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா 1652 ஹி பிகேம் அ கிங் ஆஃப் என்டையர் ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் வராப்ல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ ஹிஸ் ruling never lost long. Instead, he ended his ruling in the time 1658 என்ன ஆகுறான்னு தெரிஞ்சுக்கல எண்ட் ஆகுது. அவரோட பையன் ஒரு 2 வருஷம் ஒன்ஸ் செகண்ட் அந்த ரெஸ்டோரேஷன் ஏற்படுது. ரெஸ்டோரேஷன் சார்ல்ஸ் ஒன்னோட பையன் சார்ல்ஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடியவர் திரும்ப அவர் பிரான்ஸ்ல இருந்து வர்றாப்புல. ஸோ பிரான்ஸ்ல இருந்து வந்ததுனால பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் பிரெஞ்சோட ஒரு சில இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். எப்போ ரெஸ்டோரேஷன் டைம்ல, அந்த ரெஸ்டோரேஷன் டைம்ல இன்டர்ஃபியரன்ஸ் இருந்ததுனால தான் நம்மளோட நீங்க நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஸோ ட்ரைடனோட எஸ்ஏ ஆஃப் ட்ராமாட்டிக் போயசியில் ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸை பற்றி அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெஞ்சை பற்றி நம்மளோட ஸோ நம்மளோட சிட்னி இருக்காரு பாருங்க, சிட்னிலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாரு, ஆனால் ட்ரைடன் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ வை? பிகாஸ் சார்ல்ஸ் டூ ஆக்சுவலி நம்மளோட சார்ல்ஸ் ஒன்னுக்கு அப்புறம் அவரோட பையன் ஒரு 20 இயர்ஸ் லேட்டராக திரும்ப ஸோ ரீஸ்டோர் பண்ணுவார். எதை? ஸோ இந்த டைனாசிட்டியை, அவங்களோட டைனாசிட்டி பேர் ஸ்டூவர்ட் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டூவர்ட். ஸோ டைனாசிட்டின்னா அந்த வழி வந்தவர்கள்னு சொல்ல பாருங்க. அந்த டைனாசிட்டியை ஒன் செகண்ட் ரீஸ்டோர் பண்ற அந்த ரீசனால 1660 நம்ம ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் வாட். ஓகே, இப்படிதான். ரைட். ஸோ அந்த டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இட் மூவ்ஸ் ஆன். அது எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு 1798 வரைக்குமே இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம அதுக்கப்புறம் 1798க்கு அப்புறம் வரக்கூடியதை நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஏன் ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ரொமான்டிக் பீரியடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஸோ ரெவல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரெவல்யூஷனா சேஞ்சஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அதுக்கப்புறம் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஓகே, இதெல்லாம் முக்கியமான இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. முக்கியமான இம்பாக்ட்னா கிங்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். காட்ஸ் கிஃப்ட் அண்ட் ஸோ காட்ஸ் ஸோ gods let them to rule. Okay, let them certain power to rule the entire nation அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியன்ல இருந்து மாறி நார்மல் பர்சன் கேன் ரூல், நார்மல் பர்சன் ஹேஸ் த சேம் நாலேஜ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு சில ட்ரமேட்டிக்கா ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டாடுது. இதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ரைட், ஸோ இதுல இருந்து மாறுபடணும். வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் நேச்சர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியதான் நம்மளுக்கு இந்த 1798 இருந்து 1850 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லைட்லி இந்த 1850 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு நம்மளுக்கு விக்டோரியன் பீரியடும் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா குயின் விக்டோரியா கேம் டு த்ரோன். ஸோ இஸ் 18 in the year 1837. ஓகே, ஸோ 18 வயசுல அவங்க குயின் விக்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராணி ஆகிறாங்க இங்கிலாந்துக்கு. ரைட், ஸோ அப்படிங்கும்போது இந்த இந்த பீரியட்ல அந்த ஒரு போர்ஷன் இன்க்ளூட் ஆகுது. ரைட், இது நம்மளுக்கு ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 டு த பிரசன்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1837 இருந்து பிரசன்ட் டேன்னு சொல்லக்கூடியது ஈவன் 2025 நம்ம இருக்கோம், 2026 நம்ம இருக்கோம். இந்த 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் அதுல என்னென்ன மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரி சோசியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கு, அதோட இம்பாக்ட் எல்லாம் என்ன மாதிரி ரைட்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள். பிகாஸ் த வேஸ்லேண்ட் இட்ஸ் நாட் அட் ஆல் ஜஸ்ட் அபவுட், ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஜஸ்ட் அபவுட், ஸோ வேர் யூ கேன் ஃபைண்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. ஒன்ஸ் ஸோ ஃபெய்த் வாஸ் என்ன ஸோ பெஸ்டோர்டு மேனா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்துச்சு. ரைட் நவ் அந்த ஃபெய்த் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லியிருப்பாப்ல. ரைட், ஸோ லைக் வைஸ் ஸோ யுலிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ ஸ்போர்ட் டு ஒன். ஓகே, ஸ்போர்ட் டு ஒன். ஸோ என்ன பண்ணுது, இட் டெம்ஸ் பர்சன் டு மூவ் ஆன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது யுலிசஸ். அண்ட் டோர் பீச் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதே மாதிரி ஃபெய்த்லெஸ் சொசைட்டில நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரொக்ளைம் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியது. இந்த மாதிரி தான் அன்னோன் சிட்டிசன். ஸோ மனுஷனோட லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இயந்திர வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, மனுஷனோட லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அன்னோன் சிட்டிசன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ தாட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்திங். ஸோ உங்களோட இமேஜினேஷன்ல உங்களோட அடுத்த உலகத்தில் நீங்க வாழ்ந்தீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ அந்த ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க கிளப்ட் ஆகுது, மாறுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ இருந்த நம்மளோட ரொமான்டிக் பீரியட்ல இருந்து இந்த ஐடியாலஜில வேரியேஷன் ஆகுது அந்த ஸ்னாரியோக்கு தகுந்தாப்புல. அதே மாதிரி தான் டிராமால ஸோ வேரியஸ் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏலியனேஷன் எஃபெக்டை ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ட்ராமா. இட்ஸ் அ பிரெஞ்சு ட்ராமா. ஓகே, இது ஒரு பிரெஞ்சு ட்ராமா. ஏன்னா பெர்டோல் பர்ஜெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க ஒரு பிரெஞ்சு ரைட்டர். ஸோ அதை ரிலேட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி எழுதியிருக்கக்கூடியது. லுக் பேக் இன் ஆங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்க்ரி யங்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூமெண்ட். அதே மாதிரி கிச்சன் சிங் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம், கிச்சன் சிங் ட்ராமா. ஸோ கிச்சன் சிங் ட்ராமான்னு இந்த நேச்சுரல்னஸை எடுத்து இது பண்ணக்கூடியது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கு இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கக்கூடியது. இட் இஸ் பிகாஸ் ஸோ ஏன்டா அப்படின்னு பார்த்துச்சுக்கலே இந்த அரிஸ்டோக்ரியாட்டிக் பீப்புள்னால தான். அண்ட் அரிஸ்டோக்ரியாட்டிக் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் லோவர் கிளாஸ் பீப்புள் எப்படி சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த சஃபரிங் சென்சஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜேம்ஸ் சிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு ஐரிஷ் ரைட்டர், அவர் ரைடர்ஸ் டு த சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஸோ பீப்புளோட லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்பெஷலி அந்த சி ஷோ ரிலேட் பண்ணி இருக்கக்கூடியவங்க எவ்வளவு தூரத்துக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அவர் கிளப் பண்ணி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஸோ லைக் வைஸ் டாப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் ஸோ
அந்த ஹிஸ்டாரிக்கலாக யார் யாரெல்லாம் இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்ல இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரக்கூடியது அந்த டாப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடியதான் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ். அண்ட் 5th யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு ஃபெமிலியரான ஷேக்ஸ்பியரை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ இந்த ட்ராமாஸ், ஸோ 4 ட்ராமாஸ் இருக்கு. இந்த 4 ட்ராமாஸும் நம்ம தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பத்தல்லோ, கிங்லையா, டெம்பெஸ்ட், மெஷா மெஷா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜியானர். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வத்தலவும் கிங் லேயரும் வெரி ஃபேமஸ் ட்ராஜடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸில் வரக்கூடியது. ஃபேமஸ் ட்ராஜடிஸ் வத்தலோ அண்ட் கிங் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அதே மாதிரி மெஷா. So Measure for Measure, it's a comedy simultaneously. So here and there you can find so romantic elements கான ஒரு ஐடியாலஜி இருக்கும். அண்ட் டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இட்ஸ் இஸ் வெரி லாஸ்ட் பிளே அண்ட் எண்ட்ஸ் வித் எபிலாக்கோட எண்ட் ஆகும். அண்ட் ஷேக்ஸ்பியர் கேவ் ஹிஸ் லாஸ்ட் ஸ்பீச் டு என்டையர் ட்ரமாட்டிக் வேர்ல்டு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் சர்டன் ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது அது. அண்ட் சானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 14 லைன்ஸ் இருக்கக்கூடிய சானட்ஸ். இந்த நம்மளுக்கு அரௌண்ட் 8 சானட்ஸ் இருக்கு. இந்த 8 சானட்ஸும் வி ஷுட் பி தரவ். அண்ட் ஸோ த லைன், ஸோ லைன்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ஈவன் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் கூட கேட்குறாங்க. மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த லாஸ்ட் வேர்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கும். செகண்ட் லைன் அஸ் யூஷுவல் இருக்கும். ஸோ ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் வேர்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் கூட கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ வி ஷுட் பி வெரி கிளியர் வித். ஓகே, அந்த மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ தெரிஞ்சுக்கணும். அப்போ வி நீட் டு ரீட் த ட்ராமா தரவுலி. ஓகே,